ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடகலக்னத்துக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 11 சனிக்கிழமை முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது உபநட்சத்திரம், நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பாவமுனை தொடர்புகளை பயன்படுத்தும் முறையில் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியாக பலன் சொல்லும் முறை. அதனால் இந்த முறையில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை கணிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க கேட்க உங்களுக்கு சாதக பாதகம், உங்களுடைய கேள்விகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பதிலாக வருகிறது, அது சாதகமாக நிகழ்வா பாதகமான நிகழ்வா என்பதையெல்லாம் நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஜோதிடம் ஒர்க் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜென்ரலாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுடைய ஒரு சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மெத்தடில் கணிச்சு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறது புரியும். முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை மதியம் 1:39 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீடான மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திராடம். சந்திரன் போகிறது. சூரியன் நமக்கு 2ஆம் அதிபதி, அதாவது பணம், பேச்சு, குடும்பம், இதை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். ஆனால் அவர் பாக்கியஸ்தானத்தில் மீன ராசியில் 9ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ புதனும் அங்கேயே இருக்கார், 9லேயே இருக்கார். அதனால் அருள் அப்படின்னு அர்த்தம். 9ஆம் இடம்னா என்னென்னா தெய்வ அனுகிரகம் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், உறவுகளுக்கு சாதகமான ஸ்தானம், பெற்றோர்கள், பூர்வீகம், குலதெய்வம், இது சம்பந்தப்பட்ட மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம். ஸோ இந்த மாதிரி சில நன்மைகள் நமக்கு உண்டு. மதியம் 1:39 மேலே திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் யாரு? நமக்கு லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி நட்சத்திரம் எங்கே இருக்குது? நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்குது, 7ஆம் வீட்டில் இருக்குது, 11ஆம் வீட்டில் இருக்குது. இந்த 3, 7, 11ங்கிறது என்ன அப்படின்னா உறவுகள் சார்ந்தது, மூளை உழைப்பு சார்ந்தது, பிரயாணம் சார்ந்தது, கமிஷன் வகை சார்ந்தது, பொதுவாக அகம் சார்ந்தது, இன்பம் சார்ந்தது. ஸோ அந்த இன்பத்துக்கு ஆதாரமாக இருக்கும். இப்போ சில பேர் கலைத்துறையில் இருக்காங்க, செய்தித்துறையில் இருக்காங்க, மீடியா துறையில் இருக்காங்க, ஐடியில் இருக்காங்கன்னா இதெல்லாம் இந்த அகம் சார்ந்த தொழில்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு நன்மைகள் இன்றைக்கு அமையும். தெய்வ பலம் உண்டு. உறவுகள், திருமண காரியங்களுக்கெல்லாம் சாதகமான நாளாக அமைகிறது. ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:13 வரைக்கும் இந்த திருவோணம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குது. அவிட்டத்தினுடைய 2 பாதம் மகர ராசியில் இருக்குது, மீதி 2 பாதம் கும்பராசியில் இருக்கு. இப்போ மகர ராசியில் சந்திரன் இருந்தாலும் செவ்வாயினுடைய பலனை மீனராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் தரார். அந்த செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு. இப்போ செவ்வாயும் சனியும் 9ஆம் இடத்துல சேர்க்கை பலனை பெறுகிறது. அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு கேஸ் நடக்குதுன்னு வைங்க, கோர்ட்டு கேஸ், ஏதாவது சொத்து பிரச்சனை அல்லது ஒரு மரியாதைக்கு இது உண்டான ஒரு கேஸ் நடக்குது அல்லது ஒரு சின்ன பஞ்சாயத்தாவது நடக்குது. இதில் எல்லாம் நமக்கு ஒரு பெற்றோர்கள்கிட்ட ஒரு பொருள் வர வேண்டி இருக்கு. இதில் எல்லாம் நமக்கு ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, நமக்கு பிரியமானவர்களோட நட்போடு பழகுவது, இது எல்லாத்துக்கும் இது சாதகமாக இருக்கு. இந்த செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் மற்ற 2 பாதங்கள் கும்பராசியில் இருக்கு இல்லையா? திங்கட்கிழமை ஏப்ரல் 13 மாலை 4:03 வரைக்கும் நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுவார். அப்போ தான் மனசு கவனமாக பார்த்துக்கணும், நம்முடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கணும், உறவுகளில் டென்ஷன் வர்றது, இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ என்னதான் செவ்வாய் 9ல் இருந்தாலும் புதனுடைய, அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியோட சேர்ந்து இருந்தாலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் செவ்வாய் வந்துடுறார்.
அப்போ இந்த சுக்கிரன் நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா 8ல் இருந்து தான் சந்திரன் இதெல்லாம் செய்கிறார். அப்போ 8ல் சந்திரன் வந்துட்டாலே கொஞ்சம் உஷாராயிக்கணும், புது முயற்சிகளை தவிர்க்கணும், பதட்டப்படக்கூடாது, உறவுகளில் விட்டு கொடுத்து போகும். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:05 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம், தமிழ் புத்தாண்டு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் ராகு சேர்க்கை பலனை கொடுக்குது. ராகு நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு. புதன் நமக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட 8ஆம் வீட்டில் ராகு சந்திரன் கிரகண தோஷமாக, லக்னாதிபதியே 8ல் இருக்கார் இல்லையா. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்லையும் வெல்த்லையும் பண புழக்க வழக்கத்திலையும் மற்றவர்களை நம்பி சில விஷயங்களை செய்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏப்ரல் 15ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:22 வரைக்கும் இருக்கு. குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு விரைய குருவா இருக்கார் 12ல். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கனால பெருசாக விரயத்தை பண்ணாது. அதாவது குரு நமக்கு பாக்யாதிபதி, அதனால விரயத்தை பண்ண மாட்டார், நல்லது பண்ணுவார். அருள் சார்ந்த உறவு சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நாளாக இது அமைகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:58 வரைக்கும் இருக்கு. சனியினுடைய நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை மதியம் 3:22 தொடங்குச்சு. இந்த சனி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சனி நட்சத்திரத்திலே ராகுனுடைய உப நட்சத்திரத்திலே இருக்காரு. செவ்வாயோடையும் புதனோடையும் சேர்க்கை பலனை தருகிறார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், புதன், சனி, இந்த 4 பேரும் சேர்ந்து பலன் தர்றார். அப்போ இந்த சனி நமக்கு என்னதான் இருந்தாலும் அஷ்டமாதிபதி அல்லவா, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:58 ரேவதி நட்சத்திரம் தொடங்குது, புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் சனி நட்சத்திரத்தில் தான் போகிறாரு, கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் போகிறாரு. இன்றைக்கும் அப்படி தான், ஏதோ ஒன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியாக நல்ல பொருள் வரவோ நமக்கு கிடைக்கும். புதன் சனியை போல சேர்ந்து செவ்வாய் சனி புதன் சேர்க்கை பெறுகிறார். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் சேர்க்கை பலன் பெறுது அப்படின்னா மெயினாக பல வழிகளில், இப்போ ஒரு கமிஷன் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த கமிஷன் வகையில் வரக்கூடிய வெவ்வேறு நபர்களிட்டிருந்து வரக்கூடிய ஒரு ஆதாயம்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் படிப்பு சம்மந்தப்பட்டது, பிற ஒரு பிரயாணம் சம்மந்தப்பட்டது, பிற நபர்களோடு பழகிறது, புதிய நபர்களோட உறவு, இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பலனை கொடுக்குது. ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நண்பகல் 12 வரைக்கும் புதனாக வேலை செய்கிறார். புதன் செவ்வாய் சனி எல்லாமே சேர்ந்து தான் வேலை பார்க்குது. அதனால் இன்றைக்கும் நமக்கு உறவு சார்ந்த வகையில் நல்லது பண்ணுது. அஸ்வினி நட்சத்திரம் 12 மணிக்கு ஆரம்பிக்குது. ஏப்ரல் 18 சனிக்கிழமை காலையில் 9:42 வரைக்கும் கேதுனுடைய பலனை, கேது சுக்கிரன் நட்சத்திரம் உப நட்சத்திரம் அந்தரம் எல்லாமே சுக்கிரன். அதனால் சுக்கிரனுடைய பலனை செய்கிறதுனால தொழில் பலம் மிகுந்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19 7 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. சூரியனும் கேது நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் எல்லாமே நமக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. சூரியன் 10ல் இருந்தாலும் செவ்வாய் 9ல் இருக்க. அதனால் இன்றைக்கும் நமக்கு அருள் அணி நல்லா இருக்கு. பொருள் சார்ந்து நல்லா இல்லை, அருள் சார்ந்து நல்லா இருக்கு. உற்பத்திக்கு நல்லா இல்லை, மூளை உழைப்புக்கு நல்லா இருக்கு. திங்கட்கிழமை ஏப்ரல் 20 ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். லாபராசியில் சந்திரன் லக்னாதிபதி சுயசாரத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு. எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.